ஹாய், டுடே வந்து ட்ராவலிங் vlog தான் எடுத்திருக்கேன். ஒரு 2 டேஸாக வந்துட்டு நாங்கள் வந்து ட்ராவல் பண்ணோம். பட் எல்லாத்துலேயும் vlog எடுக்க முடியல. பட் இந்த கோவில் போகும்போது எனக்கு கொஞ்சம் டைம் இருந்தது. ஸோ அதை ஒரு குட்டி vlog-ஆ எடுக்கலான்னு ஐடியா பண்ணேன். சேஷபுரீஸ்வரர் கோவில், ராகு கேது ஸ்தலம்னு சொல்லுவாங்க. இது வந்து கும்பகோணத்துலேருந்து ஒரு 30 to 40 கிலோமீட்டர்ஸ்குள்ளே வருது. திருப்பாம்புரம் அப்படின்ற ஊரில் வந்து இந்த கோவில் இருக்குது. இது ரொம்ப 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 ஃபேமஸான கோவில். அண்ட் வந்து ராகு கேதுவுக்கு சாமி கும்பிடணும், இல்லை அர்ச்சனை இந்த மாதிரி நினைக்கிறவங்க இந்த கோவிலுக்கு போவாங்க. நாங்கள் வந்து போயிருந்தோம். போனால் உள்ளே அங்கே அந்த ஸ்டாப்பில் இறக்கி, பஸ் ஸ்டாப்பில் வந்து திருப்பாபுரம் சேஷபுரீஸ்வரர் வந்து பஸ் ஸ்டாப்பில் இறக்கி விட்டு அங்கேருந்து உள்ளார கோவில் வந்து 3.5 கிலோமீட்டர். சரி, க்ளவுடியாக கிளைமேட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து அப்படியே நடக்க ஆரம்பித்தோம். போகிற வழியில் ஆட்டுக்குட்டி, அப்புறம் நாய், மாடு இதெல்லாம் பார்த்துட்டே போனோம். அங்கே க்ரீன் பயங்கரம் ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. சரின்னு சொல்லி இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே போயிட்டே இருந்தோம். ஒரு சர்டன் ஸ்டேஜுக்கு மேலே என்னடா 3 கிலோமீட்டர் ரொம்ப உள்ளே போயிட்டே இருந்தது. பார்த்துட்டு வந்துட்டு ஐடியா பண்ணோம், சரி நம்மளால் இவ்வளோ தூரம் நடக்க முடியல அப்படின்ட்டு. நாங்கள் அப்பயும் நடந்துகிட்ருந்தோம். ஏன்னா அங்கே வந்து வழியில் வந்து எந்த ஒரு ட்ராவல் ஃபெசிலிட்டிஸ் கிடையாது. அங்கே பஸ் ஸ்டாண்டில் இறங்குனா பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கோவிலுக்கு கரெக்டாக 150 வாங்குவாங்க ஆட்டோ. அங்கேருந்து திரும்ப 150 கொடுத்து பஸ் ஸ்டாண்டுக்கு வரணும். போகிற வழியில் ஒரு பஸ்ஸு குட்டியாக மினி பஸ் வந்துச்சு. டக்குன்னு ஏறி உட்காந்துட்டு அங்கே போய் கோவில் அழகாக இறக்கி விட்டுட்டாங்க. அப்புறம் என்ன, போயிட்டு விளக்கு வாங்கிட்டு சாமி கும்பிட்டுட்டு ரொம்ப ரொம்ப திருப்தியாக சாமி கும்பிட்டு வந்தோம். ஓகே, பாய்.